ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டைம் ஆச்சு அப்படின்னாலவே நம்மளுடைய மனசு தானாக ஸ்நாக்ஸு, டீ, காஃபி இதை தான் எதிர்பார்க்கும். ஆனால் வீக்லி ஒன்ஸாவது இந்த வெஜிடபிள் சூப் செஞ்சு கொடுங்க. உடம்புல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இந்த சூப் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. அப்பதான் இன்னும் நியூவான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். வெஜ் சூப் செய்கிறதுக்காக ஃபஸ்ட் ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பலுக்கு கட் பண்ண கேரட், 1/4 கப்பலுக்கு கட் பண்ண பீன்ஸ், 1/4 கப்பலுக்கு கட் பண்ண கோஸ் சேர்த்துட்டு 1/4 கப்பலுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த வெஜிடபிள் சூப்புக்கு நம்ம எடுத்துக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே எந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு வெஜிடபிள்ஸை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 4 கப்பலுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணி அப்படின்றது 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி அளவு இருக்குங்க. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜ் சூப் செய்கிறதுக்காக நான் எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சூப் வந்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கரைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவரில் எந்த ஒரு கட்டிகளுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது நம்ம சூப்பை வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா 5 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். எனக்கு வெஜிடபிள்ஸ் சாஃப்டாக வேணும் அப்படின்றதால நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டேன். இப்போது வெஜிடபிள்ஸ் வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவரை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்துட்டு இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்ததுக்கு அப்புறமா சூப்பும் கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது சூப்போடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற போல இருக்கும். சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்துட்டு வெஜிடபிள் சூப் செஞ்சு சாப்பிட பழக்கிட்டீங்க அப்படின்னா வளர வளர வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க லைக் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இந்த சூப்பை தாராளமாக சாப்பிடலாம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து வானலை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னாலே கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா குக் ஆகிடும். சூடாக இருக்கும்போது சூப்போடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், சூடாக ஆனதுக்கு அப்புறமே வந்து அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், கெட்டியாகாது. லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன், சூப்பை பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்குல்ல. இனிமேல் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி வெஜிடபிள் சூப்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு சேஞ்ச் வந்த போல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வெஜ் சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.